உவமையும் கருத்தும் 41. திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. உவமையும் கருத்தும் 41. பொன் பணி போல். இந்த உவமையை சிவப்பிரகாசம் எனும் அற்புத நூலில் 7வது திருப்பாடலில் அருள் திரு உமாபதி சிவம் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? பொன்னும் நகையும் போல. இந்த உவமையை ஏகான்மவாதம் பயன்படுத்துகிறது. கடவுள்தான் உயிருள்ள பொருட்களாகவும் உயிர் அற்ற பொருட்களாகவும் தோன்றுகிறது. இது ஏகான்மவாதத்தின் கருத்து. இந்த கருத்தினை விளக்குவதற்காக அவர்கள் இந்த உவமையை பயன்படுத்துகிறார்கள். சரி, உவமை என்ன சொல்லுகிறது? தங்க கட்டியிலிருந்து மோதிரம், தோடு, ஒட்டியானம் போன்ற நகைகள் செய்யப்படுகின்றன. இந்த நகைகளுக்கும் தங்கத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டோ? ஒரு வித்தியாசமும் இல்லை. நகைகளும் தங்கமும் உண்மையில் ஒன்றே. தங்க கட்டிதான் வெவ்வேறு நகைகளாக தோன்றுகின்றன. இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? அதுபோல கடவுள்தான் நீங்களும் நானுமாக, அதாவது உயிர் உள்ள பொருட்களாகவும் இந்த நாற்காலி, இந்த புத்தகம், இந்த உலகம் போன்ற உயிரற்ற பொருட்களாகவும் தோன்றுகிறார். இதே அடிப்படையில் தான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி போன்ற மகா வாக்கியங்களையும் அவர்கள் ஏகான்மவாதிகள் தவறாக விளக்குகிறார்கள். இதுதான் இந்த ஓமை விளக்கும் கருத்து. ஏகான்மவாதம் சொல்லுகிற இந்த ஓமையை உமாபதி சிவம் தமது பாடலில் சுட்டுகிறார். ஏகான்மவாதத்தின் இந்த அபேதவாத கருத்தினை சித்தாந்தம் ஏற்பதில்லை. கடவுள் வேறு, உயிர்கள் வேறு, இந்த உலகம் வேறு எனும் கருத்துடையது சைவம், சைவ சித்தாந்தம். இதனை சிவப்பிரகாசம் எப்படி கூறுகிறது தெரியுமா? புறச்சமயத்தவர்க்கு இருளாய், அகச்சமயத்து ஒளியாய், புகழ் அளவைக்கு அளவாகி, பொற்பணி போல் அபேத பிறப்பு இலதாய், இருள் வெளிபோல் பேதமும் சொல் பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய், உடல் உயிர் கண் அருக்கன் அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்விதமாகும் சிறப்பினதாய், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம் என்று சீர்வளர் சீர் உமாபதி சிவம் தாம் அருளி செய்த சிவப்பிரகாசம் எனும் அற்புதமான நூலிலே 7வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். அத்விதம் உணர்வோம், மலம் நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம், திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.